இந்திய நாட்டின் மக்களுக்காக உயிரை கொடுப்போங்க, தாய் மண்ணின் மேலே பாசத்துக்காக தியாகம் செய்வோங்க. நாட்டை தவிர வேறொரு நோக்கம் எங்களுக்கு இல்லைங்க, உயிர் உள்ளவரைக்கும் நாங்கள் இந்திய கொடியும் தாவரை கொடியாய் பார்ப்பதெங்கள் உணர்வு. கொள்ளை அடிச்ச மற்ற கட்சியை தூக்கி அடிச்சோங்க, கொள்ளை தாவரை கட்சி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்டலுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆர் மணிகண்டன் அவர்களே, இந்த மண்டலுடைய பிரபாரியம் பிரச்சாரத்தினுடைய மாவட்ட தலைவரமாக இருக்கின்ற அருமை சகோதரர் விஜயன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் சத்யா அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜீவ் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் தினேஷ் அவர்களே, மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் நம்முடைய முப்பத்தூர் கோயில் சார்ந்தவர்கள் மகேந்திரன் அவர்களே, சோபாநாயன் அவர்களே மற்றும் வணிக பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ரத்னகுமார் அவர்களே, கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் நடராஜன் அவர்களே மற்றும் இந்த மண்டலுடைய பொதுச்செயலாளர் தினேஷ்குமார் அவர்களே, முருகராஜ் அவர்களே, பொருளாளர் ஜெயராஜ் அவர்களே, அதே போல முன்னாள் மண்டல தலைவருமான என் மணிகண்டன் அவர்களே, இந்த பகுதியைச் சேர்ந்த வெள்ளச்சேரி பஞ்சாயத்தினுடைய ஜி வெங்கடேசன் அவர்களே, பாபு அவர்களே, அதே போல இந்த கிளை தலைவராக இருக்கின்ற ரமேஷ் அவர்களே,
இந்த நிகழ்ச்சிக்கு உதவி புரிந்த இப்ராஹிம் அவர்களே, சந்திரன் அவர்களே, சி.எம். பிரகாஷ் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பார்த்திபன் அவர்களே, ரத்னகுமார் அவர்களே, ராஜா ராமகிருஷ்ணன் அவர்களே, ரஞ்சித் அவர்களே, விஜயன் அவர்களே, பில்லர் அவர்களே, அஞ்சலி அவர்களே, மோகன் அவர்களே மற்றும் மணிகண்டன் ஹேமா அவர்களே, அதற்கும் மேலான இந்த பகுதியிலே கிளை செயலாளர் திமுக கிளை செயலாளராக இருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் பெருந்திரளாக வந்திருக்கின்ற கிராம மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மோடி ஐயா அப்படின்னு சொன்னாவே ஏதோ ஒரு வேண்ட விரும்பத்தகாதவர் அப்படின்ற மாதிரி, தமிழ்நாட்டில் விரும்பத்தகாதவர் என்ற மாதிரி உங்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எந்த விதமான 1% உண்மை கூட கிடையாது. இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நீங்க ரேஷன் கடையில வழங்குற 5 கிலோ இலவச அரிசி எத்தனை வருஷமா வழங்குற? கிட்டத்தட்ட 5 வருஷமா, கொரோனா காலத்துல இருந்து இன்னும் கூட வழங்கிட்டு இருக்காங்க. இத இந்த 5 கிலோ அரிசியை உங்களுக்கு வழங்குறது மத்திய அரசு தான், மாநில அரசு கிடையாது. இதெல்லாமே மோடி ஐயா நல்லா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏதோ ரேஷன் கடையில கொடுக்குறாங்கன்றதுனால உள்ள இங்க இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே பொய் தான் சொல்றாங்க. அதே போல உங்க எல்லாரும் வீட்டுக்கும் குடிநீர் வசதி வேணும். மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அவங்க வீட்டுக்கு குடிநீர் வசதி வேண்டும் சொல்லி மத்திய அரசுல இருக்கிற நம்முடைய மோடி ஐயா அவர்கள் தான் உங்க வீட்டுக்கு ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி உங்க வீட்டுக்கே நேரம் தண்ணி வர மாதிரி செஞ்சு கொடுத்ததும் மோடி ஐயா அவர்கள் தான். அதே போல இந்த பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக சமக்கல்வி கொண்டு வந்தாங்க. அந்த சமக்கல்வியை இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஏன்னா உங்க பசங்கள்லாம் உங்க குழந்தைங்கள்லாம் நல்லா படிச்சாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் படிப்பறிவு வந்ததுன்னு சொன்னா திமுக ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் இந்த சமக்கல்வியை பண்ண மாட்டாங்க. கேட்டா இந்தியை திணிக்கிறாங்க. இந்தி எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. நீங்க 3 மொழி படிக்கலாம், எந்த மொழி வேணா படிக்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழியை படிக்கலாம். வண்டி நம்பர் 1678 அந்த கார்